Hi friends, welcome to Hiii Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நெய் மணக்க சக்கரை பொங்கல் பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா, ஃபாஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் பண்றதுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணோம் அப்படினா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பாசிப்பருப்பை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஆட் பண்ணோம் அப்படினா இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்லா dry ஆன பின்னாடி அதுல 1/4 கப்புக்கு 1 ஸ்பூன் அளவு கொஞ்சம் அதிகமா பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். அந்த பாசிப்பருப்பை கொஞ்ச நேரம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அந்த பாசிப்பருப்போட வாசனை வந்த பின்னாடி அந்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். பாத்தீங்க அப்படினா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அந்த பாசிப்பருப்போட கலர் மாறக்கூடாது. அந்த வாசனை வரவும் வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். அவ்வளவுதான். இப்போ அதே panல நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிருக்கேன். நெய் நல்லா உருகிட்டு இருக்கு. இதில் நம்ம உடைச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டா ஃப்ரை ஆன பின்னாடி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை லைட்டா பொன்னிறமா வறுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் வறுத்துறாதீங்க. அப்ப நல்லாவே இருக்காது. இப்போ முந்திரி பருப்பு லைட்டா ஃப்ரை ஆயிருச்சு. அந்த டைம்ல நம்ம திராட்சையை எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா நெய்ல வறுத்துக்கலாம். அந்த திராட்சை பபிள்ஸ் மாதிரி எலும்பி வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணா போதும். பாத்தீங்க அப்படினா திராட்சை நல்ல பபிள்ஸ் மாதிரி எலும்பி வருது. இந்த டைம்ல இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிருக்கேன். அதையும் நெய்ல கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு எங்க வீட்ல தேங்காய் துருவல் ஆட் பண்ணுவாங்க. அந்த தேங்காய் துருவலை நெய்ல கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சக்கரை பொங்கல் பண்றப்ப இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு சிலர் தேங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்ல வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நெய்ல கொஞ்ச நேரம் தேங்காய் துருவலையும் வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே pan எடுத்துக்கலாம். அதுல நம்ம வந்து வெல்ல பாகு ரெடி பண்ண போறோம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி 1/2 நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. ஒன்னேகால் கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்துக்கிற ரைஸ் பருப்பு ரெண்டும் சேர்த்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா 1 கப் அளவு. மொத்தமா ரைஸும் பருப்பும் சேர்த்து 1 கப். 1 கப் ரைஸ் பருப்பு அளவுக்கு 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்துர்க்கேன். நம்ம எடுத்துக்கிற அரிசி பருப்பை விட கொஞ்சம் அதிகமா வெல்லம் எடுத்தோம் அப்படினா அந்த சக்கரை பொங்கல் இன்னும் நல்ல இனிப்பு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக 1/4 கப் அளவு எக்ஸ்ட்ரா வெல்லம் ஆட் பண்ணிருக்கேன். அந்த வெல்ல கரைசல் கூடவே 4 ஏலக்காயும் இடிச்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பை வேக வச்சு எடுக்க போறோம். அதுக்காக குக்கர்ல ஒரு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். நம்ம எந்த கப்ல அரிசி பருப்பு மெஷர் பண்ணிருக்கோமோ அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். நம்ம வறுத்த பாசிப்பருப்பு, பச்சரிசி இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி அதுல 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு தண்ணி. டோட்டலா 4 கப் அளவு ஆட் பண்ணியாச்சு. 3 கப் தண்ணி, 1 கப் பால் அந்த ரேஷியோல ஆட் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு நல்லா பிரஷர் கம்ப்ளீட்டா நின்ன பின்னாடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு சூப்பரா வெந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொலைய வேகணும் அப்படினா கூட இன்னொரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு 2 விசில் விட்டீங்க அப்படினா அந்த அரிசி பருப்பு நல்லா கொலைய வெந்துரும்.
அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சிறப்ப அந்த வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்ச பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும். கம்பி பதம் வர வரைக்கும் வேக வைக்கக்கூடாது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு கூடவே ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். அந்த கரைசலை இதில் ஆட் பண்ணியாச்சு. அந்த கரைசல் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். நம்ம இன்னும் பொங்கலில் நெய் ஆட் பண்ணலை, அதனால் நமக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை பாகு அல்லது வெள்ளைப்பாகு ஆட் பண்ண பின்னாடி மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக அந்த கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா குழஞ்சி வர மாதிரி நமக்கு தெரியும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலும் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை கரைசல் ஆட் பண்ணப்பையும் இப்போக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது பாருங்கள். அந்த வெள்ளைப்பாகு நல்லா அந்த ரைஸ் பருப்பு கூட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமாக அந்த பித்தளை பாத்திரத்தில் வச்சு உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொங்கல் பானையில் எப்படி பண்ணலாங்கிறத நான் ஊரில் போயிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.